ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருகனுக்கு பிடிச்ச திணை மாவை வச்சு நம்ம இன்றைக்கி மில்லட் லட்டு, ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியும் கூட. நம்ம லக்ஸ் கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண திணை அரிசி மாவு, அதை வச்சு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோன்ற வீடியோ தான் வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மில்லட் லட்டு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் ஒரு கப்பு அளவு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா வீட்டில் அரிசி ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு உணர்த்தி காய வச்சு வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா ஒரு 15 நாளைக்கு வீணாவே ஆகாது. ஒரு கப் மாவுனா அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் கிட்ஸுக்கு நட்ஸ்லாம் கொடுக்கணுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரியும் பாதாமும் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லேசாக கலர் மாறினா போதும். இந்த பச்சை வாசனை இல்லாமல் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதை ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷன். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வச்சுருக்க திணை அரிசி மாவையும் நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். கையை நல்லா பிசைஞ்சிட்டு அதே பேனில் நமக்கு எவ்வளோ நெய் ஊற்ற போகிறோன்றது மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் நான் உறைஞ்சிடுச்சு, அதனால் அடுப்பில் காய்ச்சி வச்சுருக்கேன். நெய் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேன். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுக்காக. கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மிப்பாக ஊற்றிக்கிங்க. அதிலே முந்திரி பருப்பு போட்டு தாளித்து அதில் கொஞ்சம் நெய்யெல்லாம் நல்லா சூடாக இருக்கும் போதே கையால் கிளற முடியலன்னா அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி இந்த மாதிரி நல்லா உருண்டை டைட்டாக பிடிச்சிங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா கூட ஒரு 15 நாளைக்கு அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. நம்ம லக்ஸ் கிச்சனில் மில்லட் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.